நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால, அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. சொல்லப்போனால் அவர் சூப்பர் சிங்கர் இளையராஜா. தனுஷும் நல்ல ஒரு சிங்கர் தான். அதனால் அவரோட வாழ்க்கை வரலாறு ரெண்டு பேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லா நினைப்பார்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அவன் நீங்கள் யாரோட கேரக்டர் எடுத்து நடிப்பீங்கன்னு கேட்டால் ஒன்று இளையராஜா, இன்னொன்று ரஜினியோட இதுன்ட்டு. இப்போ இளையராஜாவோட இது எடுத்துக்கிற கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பயோபிக் பிக்சர் இப்போ தான் பார்த்தேன், நல்லா இருக்குது. ரொம்ப அந்த 80s அந்த பிக்சர் மாதிரி இருக்குது, ரொம்ப எதிர்பார்க்குறேன். அவர் ஆக்டிங் பற்றி சொல்ல வேணும், அவர் நல்லா பிச்சு வந்துடுவார், அந்த கேரக்டரே வாழ்ந்துருவார். இளையராஜா மாரி பண்ணுவார், இளையராஜா மாரி வாழ்ந்துருப்பாருன்னு தோணுது. ரொம்ப பிடிக்கும் சார். இப்போ அவருடைய பழைய பாடல்கள் இன்றைக்கி எனக்கு சமயத்தில் கஷ்டமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எனக்கு முதல்ல அந்த இரவு நேரத்தில் அந்த இளையராஜாவோட சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு அதை கேட்கும்போது அப்படியே மனசுக்கு யாரோ அம்மா நமக்கு தாளாட்டுற மாதிரி, நமக்கு தலையை கொதி விடுற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங்கை தரும். அதனால் அவர் பாட்டை கேட்ட உடனே எனக்கு அப்படியே மனசு ரிலாக்ஸ் ஆகி நான் அழகாக தூங்க ஆரம்பிச்சிடுவேன். உண்மையிலே இளையராஜாவுக்கு தமிழ் உலகம் சார்பாக, தமிழர்கள் சார்பாக ஒரு சல்யூட் செய்கிறேன். அவருடைய சேவை இன்னும் தொடரணும். நிறைய பாட்டு இருக்குது சார் எனக்கு, ஆனால் அந்த பாட்டு சொல்லக்கூடாதான். நானும் ஒரு தொழில் அந்த பாட்டு, நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால, அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் தூங்கும்போது இந்த பாட்டை கண்டிப்பாக கேட்பேன். நான் ஒரு ஃபேமிலி மேனுங்கிறதால எனக்கு ரொம்ப இந்த பாட்டு பிடிக்கும். இது மாதிரி எத்தனையோ பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அதனால் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து கண்டு கழிச்சு இளையராஜாவோட வாழ்க்கை வரலாற்றை எல்லாரும் கண்டு கழிக்கணும். அவருக்கு சல்யூட். அவர் இசைக்கு செய்த சாதனைக்கு நம்ம கண்டிப்பாக அவருக்கு சல்யூட் பண்ணணும். இந்த படத்தை எல்லாரும் கண்டு ரசிக்கும்படி அன்புடன் ரசிகர் பெருமக்களை கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக அவர் இதை முடிச்சுட்டு ரஜினி சாரோட பயோபிக்லையும் அவரே பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இப்போ ரஜினி சார், அதாவது ரஜினி சாரோட மருமவன் எக்ஸ் மருமவன் இப்படி எப்படி வச்சுக்கிட்டாலுமே நீங்கள் அவரோட ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னாக்கா அவரோட மேனரிசம் எல்லாமே அக்யூரேட்டாக அப்படியே இவர் பண்ணுவார். ஏன்னா பார்த்து பேசி பழகி அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே உள்வாங்கி இருக்கார். அதனால் என்னென்னு கேட்டாக்கா இவரை விட மிகச்சிறப்பாக இன்னொருத்தர் பண்ண முடியும் அப்படின்றது இல்லை. இவர் தான் அதுக்கு மிகப்பெரிய பொருத்தமான ஆளாக இருப்பார் அப்படின்றது தான் என்னோட கருத்து. அது கண்டிப்பாக அவரே பண்ணார்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் இவர் இப்போ தனுஷ் சார் இப்போ பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஒரு பொக்கிஷம் மாதிரி. சரிங்களா? இப்போ இளையராஜான்னு எடுத்தோம்னா அது ஒரு மாஸ்டரோடது, அப்படி சூப்பர் ஸ்டாரோடது எடுத்தோம் அப்படின்னு கேட்டாக்கா இது மாதிரி இப்போ என்ன தான் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் எது இருந்தாலும் அவரோட பயோபிக்கில் நம்ம பண்ணணுன்றது. சரிங்களா? அது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி இதே மாதிரி வேற வேற முயற்சிகள் அவங்க கூடுதலாக பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. அருண் மாதேஷ் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இல்லைங்க, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அது தனுஷ் சார் பாடி லாங்குவேஜில் ஒரு வாட்டி ரஜினி சார் வந்துட்டு போயிடுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குங்க. அவர் பண்ண கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்க பண்ண கூட நல்லா இருக்கும். ஆனால் ரஜினி சார் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் இவர் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, எதிர்பார்க்குறேன். நல்லாயிருக்கும். ஏன்னா தனுஷ் சார் இளையராஜா சாரோட ஃபேன் தான், பெரிய ஃபேனுன்னு இருக்காரு. ஸோ அவர் படத்தை எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. ஏன்னா ஃபேனுன்னு சொல்லிட்டு இவர் பண்ணும்போது தான் பார்க்கணும். ஸோ நல்லாயிருக்கும். நான் பார்த்த படங்களில் எல்லாம் 3 படம் எடுத்திருக்காரு, எல்லாமே ஆக்ஷன் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ இது எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு தெரில. ஸோ அதான் பார்க்கணும். ஏன்னா எல்லாமே ரத்தமும் கத்தியுமா இருந்துச்சு அவர் டைரக்ட் பண்ணது எல்லாமே. ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு பார்க்கணும். இளையராஜா கீழ்மட்டத்திலேருந்து வந்த அந்த கதை நல்லா நிச்சயம் அவருடைய வாழ்க்கை வரலாறு படம் எடுக்கிறது ரொம்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இளையராஜா சாங் எல்லா சாங் அன்னைக்கிளியிலிருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் அன்னைக்கிளி முதல் படத்திலிருந்து இன்றைக்கி வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இளையராஜா சாங் ரொம்ப இனிமையான, அது வார்த்தைகள்லாம் நல்லா விளங்கும். அது ரொம்ப இளையராஜா சாங் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு பிடிக்கும். எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜெனரேஷனுக்கும் பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் எப்போவுமே ஒரு கேரக்டர்னா முழுசாக இது பண்ணுவார். இப்போ இளையராஜோட பயோபிக்னா இளையராஜாவே ஒரு வேறு லெவலு. இப்போ அவருக்கும் மேலே இவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இல்லை, அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது அதுக்கும் மேலே இருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். அருண் மாதேஸ்வரன் காம்பினேஷன் வேறு நல்லாயிருக்கும். இல்லை, அதுதான் இப்போ நானும் நினைக்கிறேன். எப்படி அவர் எடுக்க போகிறாங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் நான் இருக்கிறேன். அவ்வளோதான். எல்லாருமே பிடிச்ச இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏன்னா ஆட்டோ டிரைவர்லேருந்து லாரி டிரைவர்லேருந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஹீரோன்னு யாருன்னா சொல்ல போனால் மியூசிக்கல் சொன்னால் அது எல்லாருக்கும் பிடிச்சது இளையராஜா தான். இளையராஜா சாங்குன்னா சொல்லவே தேவையில்லை. அவர் எப்படி கஷ்டப்பட்டு வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அன்னைக்கிளி படத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார். ஃபஸ்ட்டு ஷூட்டிங்லேயே இப்போ பவர் கட் ஆகி
அதில் நொந்து நூலாகி ரொம்ப கஷ்டப்பட்டார். அதுலேருந்து படிப்படியாக வந்து இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறது ரொம்ப இதுதான். நான் நைட்டில் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வரலனா கூட அவர் பாட்டை கேட்டால் தூக்கம் வந்துடுங்க. அது என்ன தான் நீங்கள் சொன்னாலும் சரி, ஹெட்ஃபோன் போட்டு அவரோட சாங் போட்டோம்னா அழகாக நம்ம தூக்கம் வந்துருந்துச்சு. சார் கண்டிப்பாக இது சூப்பர் டூப்பர் ஹிட்டாக தான் இருக்கும். ஏன்னா ரியல் லைஃப் ஸ்டோரி என்றைக்குமே மனிதரோட வாழ்க்கையோட கலாச்சாரத்தோட இணைந்த எந்த ஒரு படமும் கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். அதே போல் தனுஷ் நடிக்கிற படங்கள் வந்து ரொம்ப ரியாலிட்டியாக நடிப்பார், ஆர்டிஃபிஷியலாக நடிக்க மாட்டார். அவர் ஒரு நேச்சுரல் ஆர்டிஸ்ட்டு, அதனால் கண்டிப்பாக இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். இளையராஜா வாழ்க்கையில் எப்படி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார், அவர் இசைஞானி நம்ம சொல்கிறோம். ஸோ தமிழர்கள் எல்லாம் பெருமைப்படுவதையாக ஒரு மிகப்பெரிய இசை மேதை அவர் வாழ்க்கை தழுவி எடுக்கப்படுகிற இந்த படம் நிச்சயமாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். தமிழகத்தில் இருக்க எல்லா ரசிகர்களும் தமிழ் ரசிகர்களும் இந்த படத்தை கண்டு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை கண்டு அவர் எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தார்னு கண்டு ரசிக்கணும். ஒரு இசை ரசிக்கிற எல்லாமே இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்றை கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தமிழர்கள்லாம் பெருமைப்படும் விதமாக அந்த படம் இருக்கும். கண்டிப்பாக அனைத்து ரசிகர்களும் சினிமா தியேட்டருக்கு வந்து அந்த படத்தை கண்டுகளிக்கும்படி அன்புடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இளையராஜாவின் ரசிகணும் நான் சொல்கிறேன், எல்லாரும் தியேட்டருக்கு வந்து கண்டு ரசிக்கணும். பர்டிகுலராக ஒன்று தான் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ஆனால் ரெகுலராக ரிப்பீட்டடில் கேட்குறது வந்து சத்யாவிலேருந்து வலி ஓசை கலகல அந்த பாட்டுக்கு பிடிக்கும். ஸோ ரிப்பீட்டடாக கேட்குவேன். அது நார்மலாக பஸ்ஸில் போகும்போது கேட்குவேன். ஆனால் ரிப்பீட்டடாக ஓடினே இருக்கும். ஏன்னாக்கா அது கமல் சார் நடிச்சிருப்பார், சத்யா படம் பிடிக்கும். ஸோ அது பார்க்கும்போது அந்த பாட்டு எனக்கு ரிலேட்டடுன்றதை விட எனக்கு பிடிச்சிச்சு. அது பஸ்ஸில் போகிறது, அந்த ஃபைட்டு, அதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு அந்த மனுஷங்களும் இப்படி ஒரு ரொமான்ஸ் வரும்போது அந்த பாட்டு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிச்சு சார். அவரோட அதாவது குறிப்பிட்ட இந்த சாங்கு அந்த சாங்குன்னு இல்லை சார், சரிங்களா சார், இளையராஜா சாங் சார், அவ்வளோதான் சார். இது என்ன சார் இருக்குது? மேக்ஸிமம் அவரோட என்னன்னு கேட்டாக்க தனியாக இருக்கும்போது சார், தனியாக இருக்கும்போது சரிங்களா, தனிமை அது வந்து அது ஒரு மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து அது அவரோட பாட்டுகள் எல்லாமே வந்து செட் ஆகும்ல, எல்லாத்துக்கும் போட்டிருக்காரு. எனக்கு வந்து என்னென்னு கேட்டாக்க இந்த பழைய சாங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 80s 90ஸ்லாம் வந்த அந்த சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த சாங்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப கேட்குறதுக்கு. ஏன்னா மியூசிக்கே வந்து இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டுருக்கு. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் வந்து அதாவது என்னென்னா இன்னைக்கு அது வேற மாதிரி, அதாவது கம்ப்யூட்டரைஸ்டாக மாறிடுச்சு. அன்னைக்கு இருந்ததில் பார்த்தீங்கன்னாக்கா அது மாதிரி நம்ம இப்போ ஒரு சாங்லாம் எதுவுமே எதிர்பார்க்க முடியலல்ல. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நைட்டு தூங்கும்போது கேட்பேன், தூக்கம் வரணுன்றதுக்காகவே. இதோ சென்னையிலேருந்து கிளம்பி நான் செங்கல்பட்டு போகணும். ஸோ அதை போன டயர்டில் தூங்கணுன்றதுக்காக இளையராஜா சாங்ஸ் தான் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக. இது நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அவரு பெரிய ஆளு, ஒரு 1500 படங்களுக்கு மேலே மியூசிக் பண்ணிட்டாரு. இப்போ வந்து அவரோட பயோபிக்கை வந்து இப்போ அருண் மாதேஸ்வரன் அவர் பண்ணுறது வந்து ஒரு சிறப்பு. அவர் இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்காரு, ஒரு 2-3 படம் பண்ணுறாரு. இப்போ அடுத்ததே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறாரு. அது வந்து அவரோட லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக அது இருக்கும். காலத்தால் அழிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா இளையராஜா சாரோட வந்து அவ்வளோ பெருசு. இன்னும் அவர் ஒரு எனர்ஜெட்டிக்காக பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் வந்து நம்ம தனுஷ் சார் பண்ணுறதுன்றது அது இன்னும் கூடுதலாக வந்து பண்ணுறது நல்லாயிருக்கும். நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். இந்த காம்பினேஷன் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். தனுஷ் சார் வந்து இந்த ஒரு முடிவெடுத்து இப்போ இவரோட பயோபிக்கில் பண்ணலாம் அப்படின்னு இது வந்து யோசிக்கிறதேன்றதே வேற விஷயம். அவரோட இதிலேருந்து அவர் அந்த காலத்துலேருந்து வந்து இவ்வளோ பெரிய ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. இவரோட எனர்ஜி இதோடலாம் வேற லெவலில் இருக்கும். இப்போ வந்து என்ன ஒரு விஷயம்னா, இப்போ தனுஷ் சார் வந்து எப்படி வந்து இளையராஜாவா எப்படி மாறுறாரு அப்படின்றத பார்க்கறதுக்காக நான் ஆசையாக இருக்கேன், வெயிட்டிங்கில் இருக்கேன். நல்லா வரும்னு தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ப்ரெசன்ட் ஜெனரேஷனில் கிரேட் ஆக்டர் வந்து தனுஷ். நல்ல அனுபவம் இருக்குது அவருக்கு, நீண்ட காலமாக நடிச்சிட்டு இருக்காரு. நல்லா நடிப்பார், நல்ல படம் வரும். ஏன்னா இளையராஜாவோட வாழ்க்கை வந்து மக்களுக்கு தெரியணும். தெரியாத தனுஷ் நடிக்கிறது எதிர்பார்க்குறது ரொம்ப நல்லா இது வரும்னு தான் எதிர்பார்க்குறோம். சொல்லே தேவையில்ல, 2 பேரும் நல்லா தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லே தேவையில்ல, 2 பேரும் நல்லா தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் எல்லா பாட்டும் பிடிச்ச பாட்டு தான், எந்த பாட்டுன்னு சொல்ல முடியாது, எல்லா பாட்டும் நமக்கு பிடிக்குது கண்டிப்பாக ஜி. ஏன்னா அவர் இளையராஜா பற்றி அவர் சொல்ல தேவையில்ல, அவர் நல்லா பண்ணுவார். ஆமாம், ஏற்கனவே கேப்டன் படம் எடுத்தார், அதுலேயும் நல்லா பயங்கரமான ஒரு இது கிட்ட கொடுத்தாரு. இதில் கொஞ்சம் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஜி. அவர் டைரக்ஷனு சாணி காக்கி நான் பார்த்துருக்கேன், கேப்டன் மில்லர் பார்த்துருக்கேன். ஸோ இந்த படமும் கொஞ்சம் எதிர்பார்ப்போடு இருக்குது. எல்லா பாட்டுமே பிடிக்கும், எல்லா சாங்குமே எனக்கு தெரியும். ஆமாம், ரொம்ப எதிர்பார்க்குறேன். அது இல்லாமல் கொஞ்சம் எடிட்டிங்கெல்லாம் பார்த்தேன். தனுஷ் சார் மூஞ்ச எடுத்து இளையராஜா சாருக்கு வச்சு பார்த்தேன், சூட் ஆச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணுவார், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். இந்த கூட்டணி அதாவது வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு
நான் மனமாற வாழ்த்துறேன். நிறைய இருக்கு. இளையராஜாவே பிடிக்கும். அது இளையராஜோட சாங்னா என்ன சொல்றது, நிறைய இருக்கு ப்ரோ. நைட் ஆனால் அதுதானே, அதுவும் மாசாக தான் இருக்கும் ப்ரோ. அவர் நடிச்சாவே மாசாக தான் இருக்கும், எது பண்ணாலும் மாசாக தான் இருக்கும். ஆமாம் ப்ரோ, எதிர்பார்க்குறேன். இரவு நேரத்தில் ஓய்வு கூட இளையராஜத்தை கேட்போம். அந்த நினைவெல்லாம் நித்யா, அப்புறம் அதுக்கப்புறம் 80s வந்த எல்லாமே நல்லாயிருக்கும். நிச்சயம் நல்லா வரும்னு எதிர்பார்க்குறேன். என் பேர் ஆனந்த். அவரை தெரியும், அருண் மாதேஸ்வரன் அவரை எனக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். கொஞ்சம் இப்போ ரொம்ப லாங் டச் இல்லை. சின்ன வயசில் நாங்களும் அவரோட சேர்ந்து கொஞ்சம் நாள் பயணிச்சிருக்கோம். சரிங்களா? அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து ரொம்ப லைக் பண்ணி அவரோட படங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன்.